ஜீவ நீரூற்று வழியாக இந்த அருமையான காலவெளியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய மகா இரக்கம் உங்கள் வாழ்க்கையில மகிமையா இருப்பதாக. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். வேதம் அவனை குறிப்பிடும் பொழுது அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான் என்றும் ஒரு தலைவனாக இருந்தான் என்று சொல்லியும் ஆயக்காரருக்கு அவன் தலைவராக இருந்ததாகவும் அவனுக்கு பெயர் சகேயு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான்? முதலாவது வேதம், அதே வேதம் சொல்கிறது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது அவன் இயேசுவை தேடும்படி வகை தேடினான் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப அவன் பெரிய தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு அந்தஸ்துல உள்ள ஒரு மனுஷன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்ததை அவன் கண்டுகொள்கிறான். அந்த குறைவை நிறைவாக்க இயேசு கிறிஸ்துதான் என்று அறிந்து அவரை காண வேண்டும் என்று வகை தேடுகிறான். அந்த அவனை காண வேண்டும் என்று வகை தேடுகிற காரியம் முதலாவது அவனுக்கு ரட்சிப்புக்கு ஒரு வழி வகிக்கிறது. இரண்டாவது, அவன் கிடைத்த சந்தர்ப்பத்தை அவன் நழுவ விடவில்லை. ஏனென்றால் அங்கே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே பல தடைகளை அவன் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஒன்று, ஜனக்கூட்டங்கள் அதிகமாக இருந்தது. அவனை குறித்து வேதம் சொல்லும் போது அவன் குள்ளமாக இருந்ததினால், ஜனங்கள் அதிகமாக இருப்பதனால் இயேசுவை காண முடியவில்லை. ஓடி போய் அருகில் உள்ள ஒரு மரத்தின் மேலே ஏறி ஒரு சிறு பிள்ளை போல இயேசு எப்போது வருவார் என்று சொல்லி காத்திருக்கிறான். சமுதாயத்தை நோக்கி பார்க்கவில்லை, ஜனக்கூட்டத்தை பார்க்கவில்லை, தான் பெரிய நிலையில இருக்கிறேன், தலைவர் என்று கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, அதை விட்டு விடக்கூடாது என்று இயேசுவை தேடி ஓடுகிறான். இந்த ரெண்டு காரியங்களும் இயேசு அந்த மகன் மேல கிருபையாய் இறங்கும்படியாக, அந்த இடத்துல இயேசு நிற்கும்படியாக பெரிய தயவு செய்தது அல்லவா? அவன் மரத்திலே ஏறி இருக்கும்போது இயேசு சொல்றார், சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது, நீ நானும் உன்னோட தங்க வேண்டும் என்று ஒரு பெரிய வார்த்தை கொடுக்கிறார். அந்த காரணம் என்னவென்றால், அவர் இன்றைக்கு அந்த ரட்சிப்பு அவனுக்கு கிடைத்தது காரணம் தகுதி இல்லாத தகுதிப்படுத்தின கிருபை, அந்த வாஞ்சை, அந்த அவசர அழைப்பு அவனை சீக்கிரமா வர பண்ணுகிறது அல்லவா? ஒருவேளை அவனை பெயர் சொல்லி அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தவர் சகேயுவே என்று சொல்லி இந்த அருமையான நாட்களில் ஆவலோடு காத்திருந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான், வாஞ்சியோடு பெற்றுக்கொள்கிறான். இந்த காலவெளியில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த இயேசுவை காண வேண்டும் உனக்கு ஒரு வாஞ்சை இருந்திருக்கலாம். ஆனா பல தடைகள், சமுதாயங்கள், அந்தஸ்துகள், பணங்கள், செல்வாக்குகள் இவை ஒரு தடையா இருக்குமா இருந்தால், இன்றைக்கு சகேயு செய்தது போல அவரை நோக்கி நீ பார், அந்த வாஞ்சை உன்னை ஏவட்டும், அவரை காண உதவி செய்யட்டும். கிடைத்த சந்தர்ப்பம் எதுவா இருந்தாலும் அதை விட்டு விடாது இந்த பிரதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியில தேவன் உங்களையும் சந்திக்கும்படியாக அழைக்கிறார். அந்த நிச்சயத்தோட தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். சகேயுவை சந்தித்த இயேசு உங்க வாழ்க்கையில உங்களை சந்தித்து உங்களுக்கு பெரிதான ரட்சிப்பை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோமாக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலவெளியில கூட அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை கொடுத்த ஒரு பெரிய கரிசனை இருப்பதனால் ஆண்டவரே, எப்படி சகேயு ஆவலோடு காத்திருந்தான் அல்லவா, வாஞ்சையோடு காத்திருந்தான் அல்லவா, அந்த வாஞ்சை ஆண்டவரே இந்த ரட்சிப்புக்கு ஏதுவா இருந்தது. சந்தர்ப்பத்தை தழுவ விடாதபடி, அந்தஸ்து, பணம், ஒரு தலைவனாயிருந்து சமுதாயத்தை பார்க்காதபடி எல்லா தடைகளையும் மேற்கொண்டு அவன் பெரிதான் ஆண்டவரை என்றும் கிடைக்க முடியாத விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான் அல்லவா? அதே போல இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தடைகளை அகற்றுகிற கர்த்தன் முன் செல்லும்படியாக என் தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பெருகத்தக்கதாக இந்த ரட்சிப்பை இலவசமாய் கிருபையாய் கொடுத்துக்கிற ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த அருமையான காலவெளியில் இயேசு அழைக்கிறார். அதை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கிறேனப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அன்பின் தகப்பனே. ஆமென்.